ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நிறைய படிச்சு ஏதோ சொல்லணும், கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு கேட்கறது. இவ்வளவு பெரிய இடத்துல நீ இருக்க, உன் படம் பேசுண்டா. உன்னுடைய அஞ்சாதே, உன்னுடைய ஒவ்வொரு படமும் எவ்வளவு அற்புதமான படைப்பு உன்ட்ட இருக்கு. இது அவர்கிட்ட சொன்னீங்களா? நான் சொல்லலை, இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க. எந்த ஹீரோ வந்தாலும் வெற்றிமாறன் கூப்பிட்டா ராம் சரணோ ஒரு அல்லு அர்ஜுனோ அதே மாதிரி வந்து நம்ம என்டிஆரோ வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே எப்படி வந்து மணிரத்னம் சொல்லிகிட்டே இருக்குமோ அது மாதிரி சங்கர் மறுக்கவே முடியாத இந்திய அளவில் கழட்டி போட்ட செருப்பில் ஒரு எறும்பு ஏறி அப்படி இறங்குது. எனக்கு ஒரு கவிதை தோணுது, செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. விஜயகாந்த் சார் அவங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அது ஏன் படமாகல, என்னாச்சு? நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி திரைத்துறையில் இருக்கும் உங்கள் கருத்து? எந்த படமாவது விஜய் படம் ஆண்டுகள் நின்று போச்சு, இது மாதிரி ஷூட்டிங் நடக்கலை, ஒத்துக்கிட்டு பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அவர் ஒரு வேலையை செஞ்சாருன்னா அவளை பர்ஃபெக்டாக செய்வார், அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு. நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அப்படி தான் இருக்கும். ஏன்னா விட்டேத்திய வெட்ட வெளியில் வர்றோம், நம்மளுக்கு நீங்கள் யாருமே கிடையாது இல்லையா? அப்படி வந்ததுனால நம்மளுடைய பேச்சு அமைப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இது ஒரு அப்படி தானே இருக்கும். அந்த பேச்சை வந்து என்னென்னா ஒரு சில நேரங்களில் வந்து அது மேட்ச் ஆகுது, ஒரு சில நேரங்களில் எடுத்து பயன்படுத்தும் போது தப்பாகுது. ஆனாலும் தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, அது என்ன கான்ஃபிடென்ட்? உங்கள் சகோதரர்கள் எப்படி அவ்வளவு பேரும் அப்படி இணக்கமா இருக்கிறீங்க? இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த உறவை எப்படி இவ்வளவு நேர்த்தியா கையாளுகிறீர்கள்? அம்மா உங்களுடைய இந்த இன்டர்வியூவில் சார், நீங்கள் வெற்றி பெறும் போதும் நீங்கள் சங்கடத்தில் இருக்கும் பொழுதும் நட்பு வட்டத்தை நல்லா வச்சுருக்கிறீங்க. இப்போ கமல் சார் ஃபோன் பண்ணி கேட்குறதோ, இல்லை மணி சார் கேட்குறதோ, இல்லை ரஜினி சார் கேட்குறதோ, மாதவன் சார் ஃபோன் பண்ணுறதோ, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒருவரோட ஒருவர். இப்போ கூட வெற்றிமாறன் சார் வந்து உங்களுக்கு சொன்ன ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ சமீப காலமாக உங்களுடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் மேடையில் பேசுறது வந்து சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. இதை குறித்து அவரை அழைத்து நீங்க பேசுனீங்களா? ஏதாவது? நான் பேசல. இவருக்கு ஒரு அந்த நிறைய படிச்சு ஏதோ சொல்லணும், கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு கேட்கறது. இவ்வளவு பெரிய இடத்துல நீ இருக்க, உன் படம் பேசுண்டா. உன்னுடைய அஞ்சாதே, உன்னுடைய ஒவ்வொரு படமும் எவ்வளவு அற்புதமான படைப்பு உன்ட்ட இருக்கு. இது அவர்கிட்ட சொன்னீங்களா? நான் சொல்லலை, இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சந்திக்கணும், என்னுடைய முக்கியமாக என் படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறார் அவர். அதுக்காக சந்திக்கிறதுக்காக நேற்று கூட ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏதோ ரீ ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு சொன்னார், ஏதோ மசனக்குடிக்கு டயலாக் எழுத போகிறேன்னு சொன்னார். மிஸ்கின் அப்படி தான், அப்படி பேசுறதுனால தான் மிஸ்கினாக இருக்கான். அடங்க மறுங்கிற மாதிரி இருக்கார். படங்கள் தான் ஒரு மிக நல்லா பாடுறாரு, நல்ல ஷார்ட் எடுக்கிறான், நல்ல டயட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஃபாலோஅப் அவருக்கு இருக்குது. எங்கே போனாலும் நான் திருவண்ணாமலையெல்லாம் ஒரு ஏதோ விழா விசேஷத்துக்கு போனேன்னா யார் யார் சமயத்தில் பிடிக்குன்னு கேட்டால், சார் மிஸ்கின் சார். எதையே அப்படி ஸ்பெஷலு? இல்லை சார், அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்குது சார். பிசாசு படம் பார்த்தீங்களா சார், என்ன சீன் சார், ஒரு ஸ்பெஷல் தான். அவன் அந்த குழந்தைய எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியலை. அவரை நான் குழந்தை மாதிரி தான் பார்க்குறேன். இந்த தலைமுறையில் வந்து ஆக்கப்பூர்வமான நிறைய இயக்குனர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா தமிழ் சினிமா அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்ததாக நினைக்கிறீங்களா? இந்த விமர்சனங்கள் என்ன சொல்லுகின்றன? நீங்கள் அவங்களுக்கு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க சில தூரங்கள் நடந்து இருக்கிறீங்க. இன்றைய இளைய இயக்குனர்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எந்த நல்ல படம் ரிலீஸ் ஆனாலும் அவங்கள பார்க்கணும், அவங்களோட போய் பேசணும். இல்லை அலுவலகத்துக்கு வர வச்சு சசி, நான், பாலசக்திவேல் மீட் பண்ணுவோம். ஒரு சில்லுக்கருப்பட்டி படம் பார்க்கும்போது அந்த அந்த பொண்ணு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய வெளிச்சம் அந்த படத்தில் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப முன்னாடி போயிட்டேன், காக்கா முட்டையிலேருந்தே தொடங்கணும். நிறைய படங்கள் அப்படி வந்து மிக அவங்க அந்த டைரக்டரை சந்தித்து மணிகண்டன் மீட் பண்ணி பேசியிருக்கேன்.
சமீபத்தில் அமரன் டைரக்டர், அற்புதமான படம் ரப்பர் பந்து. என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ தேட்டர் மூடுக்கு ஒரு படம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அமரன் வேற கேட்டகரி, ரப்பர் பந்து வந்து தேட்டர் வந்து அழுந்துருச்சு. வந்து அந்த போட்டு வச்ச அந்த சாங் போட்டு அந்த தினேஷ் எவ்வளவு பெக்குலியரான பெர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இன்றைக்கும் அவர் வந்து புதுசாக வரவங்க எல்லாரோடையும் போட்டி போடுறவங்க இருக்காங்க. நான் தெலுங்குலேயோ இந்தியிலையோ யாரை சந்தித்தாலும் வெற்றிமாறனோட படம் பண்ணணும் சார். பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சொல்லி கேட்டிருக்கேன். எந்த ஹீரோ வந்தாலும் வெற்றிமாறன் கூப்பிட்டா ராம் சரணோ ஒரு அல்லு அர்ஜுனோ அதே மாதிரி வந்து நம்ம என்டிஆரோ வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. வெற்றிமாறன் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. சமீபத்தில் நல்ல மிக முக்கியமான இயக்குநர்கள் சமீபத்தில் நிறைய வந்துட்டாங்க. நல்லா என்னென்னா, கார்த்திக் சுப்புராஜ் அந்த காலகட்டம் வரைக்கும் டைரக்டர்ஸ் பேர் ஞாபகம் வந்துச்சு, நிறைய வராங்க. ஒரு படம் 2 படத்துக்கு பிறகு தொடர்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குது, பேர் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்னுடைய பிரச்சனையா இல்லை ஒருவேளை லாஸ்ட் அசிஸ்டன்ட் சம்திங் இப்போ புதுசாக சேர்ந்தவங்க கேட்டால் எல்லா டைரக்டருடைய பேர் சொல்லுவானா எனக்கு தெரியாது. எனக்கு மைண்டில் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அப்போல்லாம் ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த டைரக்டர் பேர் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ என்னமோ தெரில, சின்ன சின்னதாக நான் ஃபாலோ பண்ணாமல் விடுறேன்னா என்னன்னு தெரில, கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு சிலர் தெரிஞ்சிருது, ஒரு சிலர் வந்து என்னன்னா ஒரு படம் மட்டுமே அப்படி பண்ணிட்டு அப்படி அடுத்த கட்டத்தில் ரொம்ப நிற்கிறாங்க. ஒரு தேசிங் பெரியசாமின்னு ஒரு நல்ல டைரக்டர் வந்தார். அதுக்கப்புறம் 2வது படத்துக்கு அந்த செட் பண்ணி இப்போ என்ன கேட்குறீங்களா என்னாச்சு லேட்டுங்க மாதிரி வந்த புதுசில் டகடகன்னு பண்ணலாமே, ஏன் லேட் பண்ணுறாங்கங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. சம்திங் அவங்களுக்கு என்ன காரணம்னு புரியலை. அதே மாதிரி டாடா படம் பண்ண அந்த இயக்குனர், அதே மாதிரி டான் படம் பண்ண இயக்குனர் நிறைய நல்லா வந்துட்டாங்க. உங்களுக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்குமான நட்பு அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அவரோட நீங்க சேர்ந்து எந்த பணியாற்றியது இல்லை, ஆனாலும் ஒரு அழுத்தமான நட்பு எப்படி வாய்த்தது? இங்க எப்படி வந்து மணிரத்னம் சொல்லிட்டே இருக்குமோ அது மாதிரி சங்கர் மறுக்கவே முடியாத இந்திய அளவில் பாருங்க. அந்த இந்தியன் படம் பாம்பேல நம்ம ஹாலிவுட்டில் நம்ம இந்தியன் படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி இந்தியா மொத்தமும். அப்போது கமல் சாருடைய படத்தில் அங்கே இந்தியில் வரைக்கும் அப்படி போணுச்சு. கண்டினியூ ஹிட்டு 6 படம் தொடர்ந்து. ஜென்டில்மேன், காதலன், பெரும் மயக்கம். நான் தள்ளி நின்று அப்படியே வந்து அவங்க சர்க்கிளில் இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியும். அப்போ பாலாஜி சக்திவேல், பாலன், காந்தி கிருஷ்ணா அவங்களோட ஒர்க் பண்ண எல்லாம் தெரியும். சங்கர் சார்ட்ட தான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா ரூம் விட்டு பாலன் அங்கே ஒர்க் பண்ணுறான். ஆனால் சங்கர் சார் மேலே பெரிய கிரேஸ், தொடர் வெற்றி. அவர் எப்படி பேசுவார், என்ன மாதிரி சாங் வாங்குவார், எப்படி ஷார்ட் எடுப்பார், என்ன மாதிரி டீல் பண்ணுவார், இது எல்லாமே கனவு. எனக்கு என்னன்னா எப்பயுமே பெரிய என்னுடைய லக்கா இல்லை என்னுடைய பெரிய இதான்னு எனக்கு தெரியாது. நான் யாரெல்லாம் அவ்வளோ மாயாவும் பக்கத்தில் போயிட மாட்டோமா நெருங்கினோம் உங்களோட ஏதோ ஒரு வகையில் மாபெரும் நட்பாக மாறிடும். பாக்யராஜ் சார்கிட்ட சேர்ந்துடவே மாட்டோமான்னு ஏங்கின அந்த பாக்யராஜ் சார் அலுவலகத்துக்கு வந்துட்டு உன் கதைக்கு டிஸ்கஷனுக்கு வரணும், கதை சொல்லணும்னு கேட்குற அளவுக்கு என் கூட வந்து இருப்பாங்க. அதே மாதிரி சங்கர் சாரை இவ்வளோ கிரேஸாக நினச்சா சங்கர் சாரோட பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அப்போ எப்படியெல்லாம் ரசித்தோம், எப்படியெல்லாம் நான் அவங்கள பார்த்தேங்கிறது சொல்லுவேன் அவர்கிட்ட. இவர் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு கூட நல்ல ஒரு கமெண்ட் அடிச்சுட்டா அவர் ரசிக்கிறது. அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பர்சனலாக இருக்க விஷயங்கள்ல தொடங்கி அப்புறம் இவன்கிட்ட சொல்லலாம்ப்பா, அவங்களுக்கு ஏதோ தோணுது, இவன்கிட்ட ஏதோ ஒரு நேர்மை இருக்குது, உண்மையாக இருக்கான், இது உண்மையாக இருக்கமே நடிக்கிறோமா, உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறோமா, உண்மையாக இருக்குமான்னு தெரில, அவங்களுக்கு ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லணும்னு தோணும் அவங்களுக்கு கூட. அவங்களுடைய எல்லா பர்சனலையும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. நான் அவர்கிட்ட பேசுறது அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன், அதை பற்றி வெளியில் பேச மாட்டேன்னு அவருக்கும் தெரியும். நேர்மையாக அப்புறம் வந்து நம்ம இந்த உலகம் ரொம்ப சின்னது, அவரை பற்றி நிஜமாக தான் இருக்குங்கிறது ஒரு தொடர்ச்சியில் எங்கேயோ நண்பர்கிட்ட பேசுறது கூட அவருக்கு போய் சேரும். நம்ம எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். அந்த மரியாதை இருந்தால் மரியாதை அப்படியே தான் இருக்கும். எனக்கு மாபெரும் மரியாதை சார் மேலேலாம், மாபெரும் உழைப்பு. எந்திரன் படம்லாம் என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எந்திரன் படம். ஒரு கமர்ஷியலில் ராஜமௌலி சார் வந்து ஒரு பூஜையில் சங்கர் சார் மீட் பண்ணுறாரு. ராஜமௌலி சார் சொல்கிறாரு, இவர் தான் சார், இவரை பார்த்து தான் சார் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இவர் எல்லா படங்களும் தெலுங்கில் பெரிய ஹிட்டு, இவர் தான் அவருக்கெல்லாம் மாடல் மாதிரி, சங்கர் மாதிரி ஒரு படம் பண்ணிடணுன்னு தான் ராஜமௌலி எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் அவர் பண்ணுறாரு. சங்கர் சார் வந்து அவ்வளோ பெரிய கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு, அவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அது
பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. இன்றைக்கி ஒரு படம் ஓடலாம், ஓடாமல் போகலாம், அதெல்லாம் மேட்ரு இல்லை. பாய்ஸ் ஓடல, அதுக்கப்புறம் தான் பண்ணார் அந்நியன். அது சரி. அவங்களுக்கு இன்னொரு சரியான சந்தர்ப்பம் அமையும் போது திரும்பி ஒன்று வரும். அதை பற்றி எனக்கு தோல்வி வந்தாலும் அவர் சொல்லுவார், மறந்துடு, அடுத்த கட்ட வேலைக்கு போகும்பார். இம்மீடியட்டாக அடுத்த கட்ட வேலையை தொடங்கிருப்பார். ரொம்ப மிக அற்புதமான டிப்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கிடைக்கும். எனக்கு பெரிய மரியாதை, பிரதர் மாதிரி. நான் அந்த சீனியாரிட்டி அதெல்லாமே ஒரு டயத்துக்கு பிறகு உடஞ்சிரும். 2 பேருமே சேர்ந்து பாம்பேல எல்லாம் காடா சாருடைய கல்யாணத்துக்கு, ஃபேமிலி மேரேஜுக்கெல்லாம் போகிறப்போ ஒன்றா சுற்றுவோம், சாப்பிட போவோம். நல்ல ஃபுட்டு எங்கேயாவது நான் சாப்பிட்டேன்னா 2 பேரும் நினைவுக்கு வருவாங்க. ஒன்று எங்கள் தம்பி, இன்னொன்று சங்கர் சார். ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த இடத்துல இது மாதிரி சாப்பிட்டேன்னு. குழந்த மாதிரி அப்படியே படத்துடைய பேர் சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், மார்டின் கார்னர் எழுதி வச்சுப்பாரு. அடுத்து அங்கே போயிட்டு சாப்பிட்டு எனக்கு ஃபோன் வர, லிங்ஸு இங்கே சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சியா அப்படிம்பாரு. அவங்க வீட்டில் கல்யாணமாக இருந்தால் சரி தான், என்ன வேலையாக இருந்தால் சரி தான், நான் முழுக்க போய் கூட போய் நிற்பேன். அவரும் உரிமையாக என்கிட்ட அந்த பொறுப்பை படைக்கலாம், இவன் செய்வான். யோ அங்கே போய் ஒரு பத்திரிகை கொடுத்துருக்கியா, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் பார்த்துக்கையா அப்படிம்பாரு. அதெல்லாம் ரொம்ப பெரிய. இது இப்போ புதிய கேள்வி சரி, ஆனால் இது ரொம்ப பழைய கேள்வி தான். ஒரு காலகட்டத்தில் இருந்திருந்தா நானும் கேட்டிருக்க மாட்டேன், இன்னைக்குங்கிறதுனால கேட்குறேன். உங்கள் சகோதரர்கள் எப்படி அவ்வளவு பேரும் அப்படி இணக்கமாக இருக்கிறீங்க? இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த உறவை எப்படி இவ்வளோ நேர்த்தியாக கையாளுகிறீர்கள்? அம்மா ஒரு சென்ட்ரு பாயிண்டாக அவங்க இருக்கிறதுனால, சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா 4 பேருமே ஒன்றா இருந்ததே இல்லை. மாபெரும் வறுமை. பிள்ளைங்க நல்ல சோறாவது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. போஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்த பையன், கடைசி பையன். பெரிய அண்ணன் எங்கள் மாமா கடைக்கு செம்மங்குப்பத்துக்கு போயிட்டார். சின்னண்ணன் மதுரையில் ஒரு மெஸ்ஸில் வேலை பார்த்தார். நானும் மூலங்குடியில் எங்கள் தாத்தா வீட்டில் வளர்ந்தேன். எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு கனவு என்ன இருக்குன்னா, எங்கள் அண்ணன் இன்னைக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்போ பார்ப்போம். ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எங்கள் அண்ணனுது பெரிய காலர் வச்சு ரொம்ப முடியோடு எங்கள் பெரிய அண்ணனுடைய ஃபோட்டோ பார்க்குறேன், எப்படா எங்கள் அண்ணனை பார்ப்போம்னு சொல்லியிருக்கு. இந்த 4 பேருமே தனித்தனியாக தான் வளர்ந்தோம். ஆனால் நினப்பு மொத்தமும் 4 பேருக்கும் 4 பேருக்கும் தனித்தனி. எங்கள் தம்பிங்க எப்படி நம்ம இருப்பாங்கன்னு எங்கள் அண்ணன் சின்னண்ணை எங்கேயோ யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் பெரிய அண்ணன் எப்படி நம்ம இருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். இப்படி ஒரு ட்ரீமோட சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால, அப்புறம் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு. ஆனால் எங்கள் அம்மா அதை எவ்வளோ பக்குவமாக பார்த்துப்பாங்க தெரியுமா? அது ஒரு மாளிகை மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்க தான் பின்னாடி கிணத்துல தண்ணி எடுக்கணும். எல்லாரும் போகிறப்ப எல்லாம் கேட்பாங்க, அக்கா லோனாயக்கா இந்த வாசம் பார்த்துட்டு சாப்பிட வரலாமான்னு கேட்பாங்க. அது அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, எல்லாரும் சேர்ந்துருக்கணும் அந்த மனப்பான்மை அம்மாக்கிட்ட இருந்ததுனால இன்னைக்கு வரைக்குமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். நாங்கள் தனியாக 2 பேரும் இங்கே தொழில் பண்ணிட்டு, அவங்க 2 பேரும் தனியாக அங்கே இருந்திருந்தாலுமே எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தான். அவங்க பசங்க எல்லாமே எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தாங்க. பெரிய என்ன பசங்க எல்லாமே இங்கே தான் படித்தாங்க. எல்லாம் ஒன்று தான். இதுதான் ஒரு பெரிய சோகம். என்னென்னா, சமீபத்தில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 4 பேர்னு சொல்லி சொல்லி பழகுனதுனால இன்றைக்கி அதே தான் வருது. ஒரு அண்ணன் வண்டியும் சமீபத்தில் இறந்துட்டாங்க. போன வருஷம் பிப்ரவரி மாதம் தான் நிகழ்ந்துச்சு. சின்னண்ணன் அவர் மாதிரி காமெடி பண்ண முடியாது. அவருக்கு பெரிய ஆடியன்ஸ் கடையில் இருப்பாங்க. வர்றவங்ககிட்ட எல்லாம் சின்ன தம்பி இல்லையா தான் வந்தோன்னே கேட்பாங்க. அவர் எந்த அளவுக்கு மனசு உள்ள ஆள்னா, இது படங்களோட கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இந்த வெள்ளம் பொங்கல் டயத்தெல்லாம் வாங்க வருவாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். 2 கிலோ சொல்லலாமா, அது பேசிகிட்டு இருக்கும்போது இவரோட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 கிலோ வெள்ளமே வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ அவங்க பேசுவாங்கல்ல, 1 கிலோ போதும், 3/4 கிலோ போதும் பேசுவாங்கல்ல. இவர் அவங்களுக்கு தெரியாமையே 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்பிடுவாராம். போய் சந்தோஷப்பட்டுன்னு. ஒரு சிலர் திருப்பி எடுத்துவாங்க, தம்பி நான் 1 கிலோ தான் கேட்டேன், நீங்கள் வாட்டு இன்னொரு கிலோ போட்டிருக்கீங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சரி, நிஜமாவே அப்படி இருப்பார். என்கிட்ட சொல்லுவார், அவன் வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்கடா, அதுக்காக தான் சும்மாடி போட்டு விடுவான்டா அப்படிம்பாரு. கடன் கொடுத்தவங்கள இவர் பார்க்க மாட்டார். பிராமிஸா ஏதாவது தப்பாக நினைப்பான் சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவார். நான் வீட்லேயே தெய்வ பிறவின்னு சொல்லுவேன் அவரை, பெரிய சின்ன. ஏன் பெரிய தனக்குன்னு ஆசை கிடையாது, தனக்குன்னு ஒன்று கிடையாது. தான் என்னோட தம்பிங்க, எங்கள் அண்ணன் இந்த சென்ட் பாயிண்ட்லேயே இருப்பார். அவரை இழந்துட்டோம் சமீபத்தில். இது பெரிய ஒரு இழப்பு வீட்டில்.
அந்த அந்த உங்க கண்கள் வந்து அதை சொல்லுது. அது எப்படி வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து எல்லா வீடுகளையும் ஒற்றை பிள்ளை 2 பிள்ளை தான் இருக்கு. 4 பேர் சேர்ந்து வளர்ந்தது, 5 பிள்ளைங்க சேர்ந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். லிங்குசாமி சார், நீங்க வந்து ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், இந்த முகங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இலக்கியத்திற்கும் உங்களுக்குமான தொடர்பு அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது என்னை போன்ற ஆட்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கவிதைகளின் மீது ஈடுபாடு எப்படி வந்தது? இன்றைக்கு ஹைக்கூ என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வகைமையை தூக்கி, அந்த கொடியை தூக்கி பிடிக்கிற, அதாவது புறநானூற்றில் எல்லாம் வரும், யானை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு மன்னன் வந்து ஒரு பெரிய வெற்றி கொம்ப நட்டு அதுல வந்து கொடி பறக்க வைப்பான். அந்த கொடியை சாய்க்காமலேயே கோட்டைக்குள்ள நுழைவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றை தூக்கி நிறுத்தி ஒரு கோட்டைக்குள் நுழைவது போல் இந்த இலக்கிய வகைமையை அப்படி தூக்கி பிடிக்க செய்தது எது? முத எழுதின ஒரு ஹைக்கூ கவிதை தான் என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டுச்சு. விகடனில் தான். கல்லூரிக்கு பேக்கேயார்டில் நானும் ராபர்ட்னு என்னுடைய நண்பன் ஒருத்தன் இப்போ இருக்கார், என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். நடந்து போகும்போது கண்ணில் பார்த்தது ஒரு இஸ்திரி வண்டியை தள்ளிட்டு வர அந்த சலவை தொழிலாளி வயிற்றில் சுருக்கங்கிறது வந்து கண்ணில் பார்த்தது. இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கம். இது விகடனில் வந்த என்னுடைய முதல் கவிதை. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஒரு 3 வரி கவிதைக்கு வந்து சனிக்கிழமை ஒரு லெட்ரு வரும், உங்கள் கவிதை பிரசுரமாகி உள்ளதுன்னு. அப்படியே வந்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். புக்கு வரும், ஒரு 30 ரூபா காசு வரும். அந்த ஊர் சரௌண்டிங்கில் எல்லாருமே வந்து அதுவே ஒரு பெரிய அடையாளம் ஆகிடும். அது தொடர்ந்து 2-3 வாரம் என்னுடைய கவிதைகள் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு தான் சென்னைக்கு வர்றேன். இதை எழுதி காட்டி தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன். முதல்ல நான் முத படைச்ச கைக்கு தான் முத எழுதுனது. அதுக்கப்புறம் லிங்குங்கிற பேர்ல என்னுடைய எப்ப ஹைக்கு அனுப்பினாலும் லிங்குங்கிற பேர்ல தான் விகடன்ல வரும். அந்த கூவை வந்து பெருசா, ஆமா, லிங்கு அப்படின்னு கண்ணன் சார் தான் வச்சார் அந்த பேரு. நெடில். ஆமா, நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், பேரு வச்ச ஆத்தாவனை மறப்பனா அடிக்கடி கண்ணன் சார் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் விகடன்லயே நம்மளுடைய தொகுப்பையும் வெளியிட்டாங்க. இதெல்லாம் தான் எனக்கு பெரிய ஆச்சரியமா. எனக்கு என்ன, நான் எப்பயுமே என்னோட லைஃப்ல ஒரு விகடன்ல ஒரு கவிதை எழுதணும், 3 வரி கவிதை, அந்த விகடன்லேயே என்னோட தொகுப்பு வெளியாகுது, இது மாபெரும் வெற்றியாக நினைப்பேன் நான். அது எப்பயுமே என் லைஃப்பில் பெருசாக நிகழும், எப்பயுமே நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஹைக்கூ எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவங்க அறிவுமதி என்ன, அப்துல் ரஹ்மான் ஐயா. அவர் வந்து சுஜாதா. நம்ம ஹைக்கூவை தமிழில் ரொம்ப பேசுனது ஐயா தான். வந்து நம்ம ஜூனியர் விகடனில் அவர் மின்மணிகள்னு ஒரு தொடர் எழுதுனாங்க. ஹைக்கூன்னா என்னங்கிறது அவர் வகுப்பெடுத்து அவர் பேசி அவரை போய் மீட் பண்ணுவோம். நானும் அறிவுமதி என்ன எல்லாம் பனையூரில் போய் பார்ப்போம். அது நிமிஷ கணக்கில் நேரம் போகிறதே தெரியாமல் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து அவர் பிருந்தா சாரதி எங்களோட அசிஸ்டண்ட் எல்லாமே போவோம், ஜெயபாஸ்கரன் எல்லாம். அப்போ அவர் வந்து நான் ஒரு தடவை சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்ன உலகம் மொத்தமே பாசுவை பற்றி, சியோன், சஹி எல்லாம் மிக முக்கியமான கவிஞர்கள் பற்றிலாம் சொன்னது பற்றி தான் நாங்களாம் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் பேரில் நான் ஒரு ஹைக்கூ போட்டி நடத்துவேன் பின்னாடி, இது அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு தோணுது அப்படி சொன்னோன்னே கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொன்னார். அவர் பேரில் அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு தான் இந்த போட்டி பண்ணுறோம். 3 வருஷம் முடிஞ்சு, இது 4வது வருஷம். என்ன சார் அதான் அந்த இயக்கத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. என்னென்னா, நம்ம டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன், இன்னொரு முக்கியமான நண்பர் சிவகுமார்னு. நான் ஆச்சரியப்படுவீங்க, என்னக்கிட்ட சினிமா பற்றி பேசுனதே கிடையாது. நான் எடுத்த படம் என்னன்னே அவருக்கு தெரியாது. என்னை ஃப்ளைட்டில் தான் சந்திக்கிறாரு. அவர் தான் இதுக்கு பரிசு தொகை அவர் தான் கொடுக்குறது, 1 லட்சம் பரிசு கொடுக்குறது அவர் தான். இதெல்லாம் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் கூட இருக்கார் அவர். அவர் சொன்னார், என்னுடைய கவிதைகளாக சொல்லிட்டு இருந்தார் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு. யாரா இவர்னு பார்த்தா கவிதை மேலே அவ்வளோ பெரிய ரசிகன். அவர் தான் சொன்னது, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தொடங்குனீங்கன்னா உங்கள் கூடவே நான் இருக்கணும் சார்னார். அவர் தான் கூட பயணிக்கிறார். நல்ல கவிதை சொல்லிட்டா அந்த காலத்து மன்னர்கள் மாதிரி என்னென்ன செய்வார் அவர். அவ்வளோ அப்படி ஒரு, நீங்கள் தொகுப்பு வெளியிட்டா நான் தான் சார் வெளியிடுவேன். இப்போ ஜெயபாஸ்கரனுடைய தொகுப்பை காமராஜ் அரங்கத்தில் கால் புக் பண்ணி அவர் தான் நடத்துனது. இப்போ எங்கள் சர்க்கிளுக்குள்ளே பெருசாக வந்துட்டாரு. பாருங்க, மகள் இருந்த வீடு அது நீங்கள் வந்திருந்தீங்க. ஆமாம், இந்த தொகுப்பு வந்து என்னென்னா, ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணோம்னா 8000 கவிஞர்கள் எழுதுறாங்க.
3 வருஷம் 24,000 பேர் கைக்கு எழுத எங்க ஆரம்பிச்சாங்க. இருந்து சார் எழுதுறாங்க? உலகம் மொத்தமும் வருது. ஓ, நீங்க சொன்னீங்களே மேடை தோறும் எங்க கவிதையில நீங்க தான் எடுத்துட்டு போறீங்க, ரொம்ப அழகா எடுத்துட்டு போறீங்க. வாடியது கொக்குல இருந்து எத்தனை கவிதைகள் நீங்க சொல்லி இந்த வருஷம் நீங்க பேசுனதுக்கு பிறகு இந்த வருஷம் மட்டுமே 1600 காப்பி இந்த புக் பேர்ல வித்திருக்கு. ஓ, அந்த வாடியது கொக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவருடைய சிசியர்கள் மாதிரி செயல்பட்டு இருக்கோம். பாருங்க, இந்த வருஷம் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணோம், அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கவிதைகள் வந்துருச்சு. ஓ, இந்த ஹைக்கூல 50 கவிதைகளை செலக்ட் பண்ணி புக்காவும் கொண்டு வர்றோம். ஓகே. அந்த 50 பேரும் தனித்தனி தொகுப்பு போட்டாங்க இப்போ இந்த வருஷம் புக் பேர்ல. பெரிய சாதனை இல்ல ஆமா சார் அது? ஆமா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தொடர்ந்து எடுத்துட்டு போகணுங்கிற ஆர்வம் இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னன்னா, அத்தனை கவிதைகள்ல ஒரு முதல் கவிதையை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை அந்த புத்தகத்திற்கு தலைப்பா போடுறோம். ஆமா ஆமா, அப்படி வந்து முதல் தொகுப்பு தான் வாடியது வாடியது கொக்கு. கொக்கு. இரண்டாவது சார், இரண்டாவது வந்து சூரியனை சுமக்கும் பாட்டி. பாட்டி. அந்த இது போன வருஷம் ஒரு தொகுப்பு வெளியிட்டோம், கோவில் யானை. கோவில் எல்லா யானை. சைக்கிளும் ஆமா, கோவில் கோவில் யானை. யானை. ஆமா ஆமா, 3 தொகுப்புகள். தொகுப்பு இப்ப அடுத்ததும் வரப்போகுது. ரொம்ப அது உங்களுடைய வேறு ஒரு முகம். இப்ப கூட உங்களுடைய ஏதோ ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். ஆமா ஆமா, உங்களுக்கு சொன்னல. ஆமா, ஆமா. அதாவது குழந்தை செய்தது என்னவோ கப்பல் தான், விமானமாக்கியது காற்று. ஒரு நல்ல கவிதை தோணுன்னே அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்க, நிச்சயமா. அது எனக்கு என்னன்னா ஒரு செக்கிங் பாயிண்ட் மாதிரி. எனக்கு ஒரு படைப்பாற்றல் இருக்கு எனக்கு உள்ளங்கிறதுக்கு நான் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அது வந்து ஒரு இது. எந்த கவிதையுமே இன்னைக்கு உட்காந்து 4 கவிதை எழுதினு நான் உட்காந்ததே கிடையாது. நான் வேட்டை டிஸ்கஷனுக்காக ஒன்று போயிருக்கேன். அங்கே கதை பேசுறதுக்காக எல்லாம் சாப்பிட்டு வந்து வர்ற கேப்பில் உட்காந்துருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும். அந்த உட்காந்து கணத்தில் ஒரு கவிதை வருது. குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில். மேலேருந்து யாரும் நழுவ விட்ட மாதிரி வருது கவிதை. ஒரு சொல்லு கூட முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, மாற்றவே முடியாது, அப்படி வருது. இந்த பிருந்தா சாரதி கவிதை பற்றி நிறைய பேசுவார்ன்ட்ட அவர்கிட்ட உதவ சொன்னேன் நான். பிருந்தா, இப்போ கவிதையெல்லாம் கிடையாதுயா, கதை தான், பேசாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன். கழட்டி போட்டேன் செருப்பில் ஒரு எறும்பு ஏறி அப்படி இறங்குது. எனக்கு ஒரு கவிதை தோணுது. செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு. என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் 100% உங்களுக்கு ஒன்று வந்துச்சுன்னா உங்களை அசைக்கவே முடியாது. இது ஒன்று எனக்கு வந்துடுதில்ல, நான் ஏன் பயப்படணும்? இது உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இது ஹைக்குன்னு சொல்லி ஏற்றுப்பாங்க, ரசிப்பாங்க. இது நமக்குள்ளே இருக்குது. அப்போ நான் வந்து சரியான ஒரு படைப்புக்கு நோக்கி இருக்கிற ஒரு ஆளுதான ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்கும். யார் யாரை ஆட்டுவிக்கிறார்கள்? நடராஜன் சினை முன் தீபம் சுடர். யார் யாரை ஆட்டி வைப்பது? நடராசர் முன் சுடர். ஆமா, இதை எடுத்து பேச ஆரம்பிச்சா என்னென்னமோ எனக்கே தெரியாது ஏன் நம்மளுக்கு வருது. எனக்கு சத்தியமா மற்றவங்க மேடையில் என் கவிதை சொல்லும்போது இது நான் தான் எழுதுனால நானே ஆச்சரியமா தள்ளி இருந்து பார்ப்பேன். அது சரி சார். அந்த தள்ளி பார்ப்பேன் பல விஷயங்களை. இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போறப்ப இது லிங்குசாமி ஆபீஸ்ல, சத்தியமா நான் அங்க எங்க வீட்டை கிராஸ் பண்ணி போறப்ப இது லிங்குசாமி வீடு தானே, நம்ம வீட்டையும் நம்ம தள்ளி இருந்து பார்க்கணும், நம்மளே நம்ம தள்ளி இருந்து பார்க்கணும். இந்த கேமரா வந்து லாங் ஆங்கிள் நம்மளுக்கு க்ளோஸ் மிட்டு லாங் வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கே வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுடைய குறை நிறை எந்த இடத்துல இருக்கோம் அது எல்லாமே பிடிபடும். ஒரு படைப்பினுடைய மிக உச்சம் வந்து சிறிய வார்த்தைகளில் பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறது இல்லையா? அதனுடைய ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய இந்த ஹைக்கூவை எடுத்துக்கொண்டு லிங்கு புறப்பட்டு இருப்பதற்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்னன்னா, நீங்க வந்து விஜயகாந்த் சார் அவங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அது ஏன் படமாகல, என்னாச்சு? விஜயகாந்த் சாருக்கு அப்போ இந்த ரோஜா கம்பெனிஸ் ஞானவேல் சார் தான் கூப்பிட்டு போனாங்க. சரி. அப்புறம் ஜிவி பிலிம்ஸ்ல கூப்பிட்டு வச்சு ஒரு கதை சொல்றதுக்காக கேட்டார் அவரு. 2 முறை சந்திச்சும் அது நடக்கல, ஏதோ சம்திங் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா. இப்போ சமீபத்துல வந்து திரைத்துறையிலிருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க அரசியலுக்கு, இனியும் வரப்போகிறார்கள். இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி திரைத்துறையில் இருக்கும் உங்கள் கருத்து? அதாவது ஃபஸ்ட்டு அந்த அவர்கிட்ட ஒரு ஒரு பெப்பியாக இருக்குது. அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கிற ஒரு மூடு இருக்குல்ல, அதாவது அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, என்ன செய்ய போகிறார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால்
ஒரு ரஜினிகாந்த் சார் வந்து 96ல் வந்திருந்தா, விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தால், இப்படி ஒரு சிலது இருக்குல்ல, அதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஒரு அந்த மாநாடுல அந்த நடந்து வந்து எல்லாம் வந்து துண்டை வீசும்போது எடுத்து மேலே போட்டு வந்தாரு. அது மாபெரும் ஃபுட்டேஜ். அவர் என்ன செய்ய போறாருங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். நான் சமீபத்தில் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க இதுக்கு போனப்போ அங்கே தனியாக சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்போ நான் பர்சனலாக வந்து அவரை நான் என்ன மாதிரி பார்க்குறேன், வந்தால் அவர் என்ன மாதிரி இருப்பாருங்கிறது ரொம்ப பர்சனலாக நான் பேசியிருக்கேன். ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது, மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம், அந்த காலகட்ட சூழல், அது எல்லாம் கூட சேர்ந்து தான் தீர்மானிக்கும். அது கண்டிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக இருப்பார். அதுக்கான தகுதி இவர்கிட்ட இருக்குது. நான் அசிஸ்டன்ட் இருந்தப்போ வந்து அவரோட ஒரு படம் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாருன்னா 100% செய்வார். ஒரு நிமிஷம் லேட்டாகவும் வர மாட்டார், முன்னாடி வர மாட்டார், பர்ஃபெக்டாக இருப்பார். எந்த படமாவது விஜய் படம் ஆண்டுகள் நின்று போச்சு, இது மாதிரி ஷூட்டிங் நடக்கலை, ஒத்துக்கிட்டு பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அவர் ஒரு வேலையை செஞ்சார்னா அவளை பர்ஃபெக்டாக செய்வார். அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட சரியான நபர்களை கூட வச்சுக்கிட்டு நம்மளுடைய தமிழுக்கான இங்கே உள்ள நம்மளுடைய மண் சார்ந்த பல விஷயங்களை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வரலாறு என்னென்னலாம் நிகழ்த்தியிருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட மனசோடு அவர் இறங்கி செய்ய ஆரம்பித்தார்னா அவருக்கு மிகப்பெரிய இடம் இங்கே இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. இப்போது ஒரு படைப்பு வந்து பெரிய நம்பிக்கையோடு தான் வெளியில் வருது. ஆனால் பல நேரங்களில் அந்த நம்பிக்கை வந்து ஒரு ஆச்சரியமான தோல்வியை கொடுக்கும். அஞ்சான் படம் அது ரொம்ப ரொம்ப நல்லா பேசப்பட வேண்டியது. ஆனால் அதற்கு எதிராக பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்தது. இதை எப்படி எதிர்கொண்டீங்க? இதிலிருந்து எப்படி நீங்கள் உங்களை மீட்டுக் கொண்டீர்கள்? அது சோசியல் மீடியா கற்றுக்கிட்டீங்க. அதான் சோசியல் மீடியா அப்போ தான் தொடங்குற, நம்ம தான் அதில் மாட்டின முதல். நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சுதாரிச்சாங்க, ஐயோ இந்த மாதிரி நிகழ்ந்துடக்கூடாதுன்னு. அது நான் மட்டுமே காரணம் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். நான் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுவேன். அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளுடைய பலம். அது ஒரு சில நேரங்களில் நான் எப்பயோ கொடுத்த சன் டிவியில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவை வேறு சந்தர்ப்பத்தில் கொடுத்த இன்டர்வியூ, அது படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூவே கிடையாது. அப்போ அந்த படமே தொடங்கலை, கதையேன்னு ஓகே ஆகலை. அப்போ நான் சொன்ன கதையே வேற. அந்த காலகட்டத்தில் கொடுத்த இன்டர்வியூவே இந்த படத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா? என்னென்னா ஜெயிச்சா கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசுனது எல்லாமே உண்மையாக மேட்ச் ஆகும், இல்லைன்னா அதுவே வந்து காமெடியாக மாறும். அது இன்னும் கூடுதலாகவே கொஞ்சம் பர்பஸாகவே நிறைய பேர் வந்து அப்போ அந்த நேரத்தில் செஞ்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, வந்து அதெல்லாம் தாண்டி தான் வரணும். மணி சார் வந்து சமீபத்தில் கௌதம் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கௌதம் சொன்னார். கௌதம், எதையுமே பார்க்காதீங்க, வேலையை மட்டும் பாருங்கள். என்ன கமெண்ட் இருக்குது, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளாம் என்ன மாதிரி ஆள்னா வெட்டியத்தியா நம்ம இங்கேருந்து ஊரில் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ என்ன பொறுப்பு, நம்ம என்ன வேலை செய்யணும்னு கூட சொந்தக்காரங்க சொல்ல முடியாது. கல்யாண வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறாரு தம்பின்னு கேட்டால் நம்ம வேலையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போது நம்ம வீட்லேயே ஒரு முக்கியமான குடும்பத்தில் தெரிஞ்சவங்க மூலமாக நமக்கு சொல்லலாம் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பிக்கிட்ட, தம்பி 1,00,000 பேர் வந்திருக்காங்க தம்பி, இன்னொரு மளிகை கடை வைக்கலாம், இல்லைன்னா இன்னொரு தான் வேலைக்கு போகலாம், அப்படி ஏதாவது அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க நம்மகிட்ட. 1,00,000 ஒருத்தன் தான் வரான்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், 1,00,000 ஒருத்தன் வந்தான்னு சொன்னீங்கல்ல, அது நான் தான். நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி தான் இருக்கும். ஏன்னா விட்டேத்தியே வெட்ட வெளியில் வர்றோம், நம்மளுக்கு நீங்கள் யாருமே கிடையாது இல்லையா? அப்படி வந்ததுனால நம்மளுடைய பேச்சு அமைப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இது ஒரு அப்படி தானே இருக்கும், நம்ம அப்படி தானே நம்புவோம், அப்படி தானே பேசுவோம். அந்த பேச்சை வந்து என்னென்னா ஒரு சில நேரங்களில் வந்து அது மேட்ச் ஆகுது, ஒரு சில நேரங்களில் எடுத்து பயன்படுத்தும் போது தப்பாகுது. ஆனாலும் தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, அது என்ன கான்ஃபிடென்ட்? அதுக்கெல்லாம் நம்மளுடைய சொற்கள் வந்து என்னென்னா, ஆசையாக வாங்கினேன் புத்தர் சிலை ஒரு வார்த்தை தானே, ஆனால் எல்லாருக்கும் போய் சேருது இல்லை. நம்ம படத்தில் வந்த ஒரு டைலாக் எடுத்து ஏன் மீம்ஸை பயன்படுத்துகிறாங்க, நம்மக்கிட்ட ஏதோ இருக்கு. அப்போ நம்மளுடைய சொல்லு வந்து இவ்வளோ பெருசாக போகுதுன்னா அப்போ என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்புறம் ஏன் பேசக்கூடாது, பேசிட்டே இருப்போம்.
சினிமான்னா நம்ம வெளியிலேருந்து ஊர்லேருந்து பார்த்து வந்தப்பெல்லாம் என்னென்னா, எனக்கு படம் பார்க்குறதும் படம் எடுக்கிறதும் ஒன்று நினச்சிட்டு வந்தேன் நான்லாம். இதுக்கு இவ்வளவு கற்றுக்கணும், இவ்வளவு வேலை, இது வந்து பெரிய ப்ராக்டிஸ் இருக்குது, இதுக்கு மிகப்பெரிய விஷயம்லாம் துளி கூட தெரியாது. நான் சரக்கு அடித்து அடிமைப்படி எம்ஜிஆர் மாதிரி ஆகிடுவேன், தலை தரையை தொடணும். நான் அது வம்பு பார்க்காம வீட்டுக்கு போகிறதில்ல. அடி அப்படி தான் நண்பர்களை தேடி தேடி போய் எங்கெங்கேயோ உட்காந்து எல்லாமே பண்ணுவோம். எந்த கண்ட்ரோலே இல்லை. என் வாழ்க்கையில் இந்த 30 வருஷத்தில் ஒரு நாள் கூட தியானம் பண்ணாமல் இருந்ததில்லை. அது நாளில் ஏதோ ஒரு நாளில் நான் பண்ணிடுவேன். ஷூட்டிங் நடந்தால் கூட தள்ளி உட்காந்து சேர் போட்டு நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.